இன்னைக்கு ஃபேவரோட உங்களுக்கு ஃபெய்த்தை கொடுக்க போறேன். இப்போ எல்லாருக்குமே கேள்வி என்னன்னா, இப்போ உங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியும். விசுவாசம் என்றால் என்னவோ சொன்னாரு, உருவம், உணர்வு, நம்பிக்கை. இது சேர்வதுதான் என்னது? விசுவாசம். உங்க மனதிலிருந்து எழும்பக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களிலிருந்து எழும்பக்கூடிய உருவங்கள், அந்த உருவங்களுக்கு நீங்க கொடுக்கிற உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை நீங்கள் நம்பும் போது, நீங்க என்னைக்கு காதலிக்கிறதா உணர்றீங்களோ அதை நீங்க நம்பினீங்கனாலே நீங்க காதலிக்கிறதா தான் அர்த்தம். அந்த உணர்வை நீங்க நம்பலனா நீங்க என்ன செய்யலாம் அர்த்தம்? காதல் பண்ணலான்னு அர்த்தம். நான் காடை லவ் பண்றேன், நீங்க லவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க. ஐ லவ் மை காட். எத்தனை பேர் சொல்றீங்க? ப்ராஃபட், ஐ லவ் மை காட், ஐ லவ் மை காட். எத்தனை பேர்? எஸ் எஸ். ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இது உங்களுடைய நாளா மாறட்டும். ஏன் இதை சொல்றேன்னா, பிகாஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது இஸ் a big subject. எஸ். இது உங்களுக்கு தெரியணும். இது உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த காரியம் உங்களுக்கு தெரியணும்னு நான் சொல்றேன்னா, இந்த காரியம் உங்களுக்கு தெரிஞ்சா, see listen, நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபெய்த் என்பது ஏதோ ஜஸ்ட் நார்மல், ஜஸ்ட் as it is, அப்படி கிடையாது. பிகாஸ் விசுவாசம் ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் வேறுபடும். இப்போ நான் இங்க வரேன் அப்படின்னா, இங்க வரும் பொழுது விசுவாசம் வேறையா இருக்கும். இப்போ நான் இந்த இடத்தை விட்டு நான் வீட்டுக்கு போறேன், அங்க விசுவாசம் வேறையா இருக்கும். இப்போ நான் அந்த இடத்தை விட்டு நான் வெளியே எங்கேயாவது போறேன், அங்க போறப்ப என்னுடைய விசுவாசம் வேறையா இருக்கும். அல்லது நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு போறேன், அங்க போறப்ப விசுவாசம், பிகாஸ் கடவுள் என்ன செய்யறாரு, விசுவாசத்தை அலாட் பண்றாரு. எங்கூட இருக்கீங்களா? எஸ் எஸ். விசுவாசத்தை அலாட் பண்றாரு. இப்ப இங்க இருக்கிற விசுவாசமே நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. பிகாஸ் டைமென்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? விசுவாசம் சேஞ்ச் ஆகும். இதே வீட்டுல இருந்து நாளை தினத்துல நீங்க வேலைக்கு போறப்போ உங்களுடைய விசுவாசம் சேஞ்ச் ஆயிரும். பிகாஸ் எல்லா நேரமும் விசுவாசம் ஒரே போல இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்? பிகாஸ் விசுவாசத்துக்கு டைமென்ஷன்ஸ் இருக்கு, விசுவாசத்துக்கு அமௌண்ட் இருக்கு, விசுவாசத்துக்கு மெஷர் இருக்கு. விசுவாசம் டிசைட் பண்ணணும்னா உங்க கூட இருக்கணும். ஓ மை காட். விசுவாசம் என்ன செய்யணும்? டிசைட் பண்ணணும். யார் கூட இருக்கணும்னு? என் கூட இருக்கணும்னு. ஓகே, இப்போ எத்தனை பேருக்கு ஆசை, ப்ராஃபட் விசுவாசம் என் கூட இருக்கணும் அப்படின்றவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு விசுவாசம், ஃபெய்த், ஐ மீன் சொல்றேன் unshakable faith உங்க கூட இருக்க போகுது. இப்போ இதுக்கு தேவை என்னன்னா ஃபேவர். இந்த தகுதியற்ற தயவு உங்களிடத்துல வரணும். இந்த தகுதியற்ற தயவு என்னிடத்துல வராம ஃபெய்த் நம்ம இடத்துல வராது. ஏன் தகுதியற்ற தயவு வேணும்? பிகாஸ் நமக்கு அந்த காரியம் தெரியாது. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியுமா? ஈவன் எனக்கும் தெரியாது, காட் ரிவீல் பண்ற வரைக்கும். பட் காட் ஒன்ஸ் ரிவீல் பண்ணிட்டாருனா, காமிச்சிட்டாருனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுடைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் மாத்த போறாரு, உங்க பரிமாணங்கள் எல்லாம் மாத்த போறாரு, உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்க போறாரு. ஃபெய்த் அலாட் பண்ணப்படுது. ப்ராஃபட் ரூபனுக்கு இந்த ஃபெய்த் அப்படினா கடவுள் அதை அலாட் பண்றாரு. உங்களுக்கு இந்த ஃபெய்த் அப்படினா அந்த ஃபெய்த்தை கடவுள் அலாட் பண்றாரு. அலாட்மெண்ட் இல்லாம ஃபெய்த் கிரியை செய்யாது. அலாட்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி நடக்கும், இல்ல இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பதவி கொடுத்திருக்காங்க, அதுக்கு பேர் என்ன? இப்ப நாளைக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, அதுக்கு பேர் என்ன? இல்ல இன்னைக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு டியூட்டி அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கு பேர் என்ன? அலாட்மெண்ட். ஏன் அலாட் பண்றாங்க? பிகாஸ் நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது உங்கனால அந்த காரியம் நடக்கும்னு டீம் லீடருக்கோ அல்லது மேனேஜருக்கோ இல்ல டைரக்டர்ஸ்க்கோ தெரியும். ஆனா இதே தான் கடவுளுக்கு இன்னைக்கு தெரியும். உங்களை எந்த இடத்துல எந்த பொசிஷன்ல கொண்டு போய் வைக்கணுமோ, எந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வரணுமோ, எந்த இடத்துல வச்சு உங்களுக்கு மிராக்கிள்ஸ் பண்ணணுமோ, எந்த இடத்துல வச்சு டெலிவரன்ஸ் பண்ணுவோம். Oh my God, prophet, I am ready. Because இதுக்கு தேவை என்னது? Favor. Just கைகளை மேல வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், இறைவனே இப்பொழுதே என் favor activate ஆனதுக்காக உமக்கு நன்றி. Romans 12 verse 3. For by the grace of God given to me, I say to everyone of not to think more highly of himself and of his importance and ability than he ought to think, but to think so as to have sound judgment, as God has apportioned to each a degree of faith. நல்லா கவனிங்க. God has apportioned to each a degree of faith and a purpose designed for. அப்ப faith and purpose designed for what? Service. அப்ப நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கு? faith டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் ஈஸியா சொல்ல போனா, இப்போ நான் இந்த ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன், இந்த பிங்க் கலர் ஷர்ட். இந்த ஷர்ட் யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? எனக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கா? இல்ல. யாரோ ஒருவர் இந்த ஷர்ட் என்ன செய்வாங்க? யாரோ ஒருவர் இந்த துணியை வாங்கி போடுவாங்க. இந்த சைஸ் and இந்த நம்பர் at the same time தோள்பட்டை என்னனோ சொல்லுவாங்க. இந்த அளவு எல்லாமே இருக்கும். இது எனக்காக அலாட்மெண்ட் பண்ணப்பட்டதா? எனக்காக டிசைன் பண்ணப்பட்டதா? கிடையாது. இங்க நம்ம என்ன செய்றோம்? மத்தவனுக்காக டிசைன் பண்ணப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம போகும்போது நம்மளுடைய விசுவாசம் ஆக்டிவேட் ஆகாது. இப்ப தமிழ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லாமலும்
எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே ஆஹா. நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவன் ஆனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அல்லாமலும், ஆஹா. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, யாருக்கு அருளப்பட்ட கிருபையினாலே? எனக்கு இதே நீங்க ஆம்பிளிஃபைடு கிளாசிக்ல போனீங்கன்னா அது அன்மெரிட்டட் ஃபேவர். என்ன தயவு? தகுதியற்ற தகுதியற்ற தயவு. என்ன ஃபேவர் ஆஃப் காட்? Unmerited favor of God. That's it. முதல்ல நல்லா கவனிச்சுக்கங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவின் விசுவாசம் இருக்கு. நான் சொல்ல, பைபிளே சொல்லுது. இங்க நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம டைமென்ஷனை மாத்துறோம். நம்ம டைமென்ஷனை நம்ம மாத்தும் போது, நம்ம நிலைமையை நம்ம மாத்தும் போது, நம்மளுடைய எண்ணத்தை நம்ம மாத்தும் போது, உங்களுடைய அலைன்மெண்ட்ல இல்லாம நீங்க வேற அலைன்மெண்ட்டுக்குள்ள போகும்போது உங்களுடைய விசுவாசமும் உங்களுக்கு கடவுள் வச்சிருக்கிற காரியமும் நடக்காம போயிடும். இப்ப நீங்க கேட்கலாம், எப்படி ப்ராஃபட்னு? நாம தான ஜெபிக்கிறோம், ஆபிரகாமை போல என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. யார் கேட்டது? ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசத்தை கடவுள் அளந்து வச்சிருப்பார். எலியாவை போல என்னை உபயோகப்படுத்துங்க. கடவுள் உங்ககிட்ட சொன்னாரா, நான் எலியாவை போல உன்னை யூஸ் பண்ணுவேன்னு? அப்ப நீ யாருடைய விசுவாசத்துக்குள்ள போற? எலியாவோட விசுவாசத்துக்குள்ள போற. எலிசாவை போல, யோசுவாவை போல நான் எழுந்து கட்டணும், நெகேமியாவை போல. ஏன்? பிகாஸ் இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கடவுள் விசுவாசத்தை அளந்து கொடுத்திருக்கார். இஸ் a degree of faith designed for service. Prophet நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், ஆனா நான் கூப்பிடுறது ஆபிரகாமை யூஸ் ஆகாது. பிகாஸ் ஆபிரகாம் இஸ் a real estate, is a businessman, is a real estate. அது என்ன செய்யாது? பிகாஸ் ஆபிரகாமுடைய ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வேற, உங்களுடைய ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வேற, டைமென்ஷன் வேற. நான் எஸ்தரை போல இருக்கணும், நான் ரூத் போல இருக்கணும். ஏன் இப்போ போல போல போலன்றீங்களே, ஏன் அந்த போல நடக்கல? ஏன்னா நீ போகல எங்க? விசுவாசத்துக்குள்ள. உன் டிசைனுக்கு வா. ஒண்ணும் இல்ல. இப்ப இது யாருக்கோ தயாரிக்கப்பட்ட என்னது? சட்டை. ஒரு டைலாக் ஒன்னு இருக்கு, மாப்பிள்ள நான் தான், ஆனா போட்டிருக்க சட்டை. ஏன்? பிகாஸ் டைமென்ஷன், ஃபெய்த், டிசைனிங் மாறுது. ஏன் மாறுது? இப்ப நல்லா கவனிங்க. நான் ப்ராஃபட்ட போல ஜெபிக்கணும். சில பேர் பசங்க கிட்ட சொல்றது, மகன் நீ ப்ராஃபட்ட போல ஆகணும். நோ, யாரும் யார போல ஆகாதீங்க. நீங்களா இருங்க. உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்காரோ, உங்களுக்கு கடவுள் எதை அளந்திருக்காரோ, கடவுள் உங்களுக்கு என்ன விசுவாசம் கொடுத்திருக்காரோ, அது இப்பொழுது உங்களுக்கு நடக்கட்டும். பிகாஸ் டிசைன் ஃபார் வாட்? ஃபார் சர்வீஸ். நான் ஜீசஸ் போல மினிஸ்ட்ரி பண்ணணும். பிகாஸ் ஜீசஸ் உடைய ஃபெய்த் அண்ட் டைமென்ஷன் வேற. அப்ப இந்த ஷர்ட் யாருக்காக ரெடி பண்ணது? யாரோ ஒரு நபர், ஆனா அது நான் இல்ல. பட் இது யாருக்கு கிடைச்சிருக்கு? எனக்கு கிடைச்சிருக்கு. இதே உங்களுக்கே தனித்துவமா உருவாக்கப்பட்டதா இருந்தா அது யார்கிட்ட வரும்? ரோல்ஸ் ராய்ஸ்னு ஒரு வாகனம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். Yes. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் என்ற வாகனத்தை நீங்க போய் புக் பண்றப்ப மாத்திரம் தான் அது உங்களுக்காகவே பிரத்யேகமா என்ன செய்யப்படும்? வடிவமைக்கப்படும். ஈவன் நீங்க அதுல என்னென்ன கேட்டகரிஸ், என்ன சிஸ்டம்ஸ், எதெல்லாம் நீங்க ஆட் பண்ணணும் நீங்க அதை சொல்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்டு உங்க கையில கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. பட் அதர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நார்மலா ப்ரொடக்ஷன் கம்பெனில உருவாகும். பட் இன்னைக்கு as a prophet ஆ நான் நிக்கிறேன். உங்களுக்காக அழைக்கப்பட்டது, உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நான் கட்டளையிடுறேன், இப்பொழுதே அது உங்க இடத்துல வந்து சேரட்டும். அந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். அல்லாமலும், ஆஹா, அருளப்பட்ட கிருபையினாலே, ஓகே, நான் சொல்லுகிறதாவது, ஆஹா, உங்களில் எவனானாலும் ஆஹா, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். யாரை குறித்து? தன்னை. தட் மீன்ஸ் உங்களை குறித்து. அப்ப நீங்க எப்படி என்றீங்க? உங்களை குறித்து, நம்மளை குறித்து எப்படி என்றோம்? நம்ம எப்படி என்றோம்? நம்மளை குறித்து நம்ம எப்படி யோசிக்கிறோம் தெரியுமா? நான் மத்தவனோட கம்பேர் பண்றது. நான் ஒரு புறம்போக்கு, புறம் என்றால் வெளியே, போக்கு என்றால் செல்பவன். நான் ஒரு பூச்சி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு தட் மீன்ஸ் நீங்க என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி. ஜஸ்ட் நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன் நம்மளுடைய blessing நம்ம இடத்துல வரல? ஏன் நமக்கு வைக்கப்பட்டது நம்ம இடத்துல? பிகாஸ் நம்ம word is very very sharp. வார்த்தை எதை அனுப்புறோமோ அதை கொண்டு வரும். நம்மளுடைய பிசிக்கல் சென்ஸால ஏன் அதை உணர முடியல? நான் அதை காமிக்கிறேன். பிசிக்கல் சென்ஸ், ஈவன் ஃபெய்த்ல இருக்கு பிசிக்கல் சென்ஸ். ஏன் நம்மளுடைய பிசிக்கல் சென்ஸால உணர முடியல? இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஃபட், நீங்க ப்ரொஃபஸி பண்ணீங்க, ஆஹா நான் பண்ணலையே, எனக்கு எப்படி உங்களை பத்தி தெரியும்? ப்ராஃபட், நீங்க எனக்கு பிரார்த்தனை செஞ்சீங்களே, ஆஹா நான் பண்ணனா? நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன், நான் உங்களை டச் பண்ணி தான் அனுப்புவேன். பிகாஸ் எனக்கு தெரியும் faith is a degree, is a aligned and designed for a purpose. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேனா, இது என்னுடைய faith. அது இன்னைக்கு மட்டும் தான், நாளைக்கு வேற faith அலைன்மென்ட் ஆகும். இந்த faith-ஐ வச்சே நாளைக்கு என்னால போக முடியாது. இதே faith-ஐ வச்சே என்னால துபாய்க்கு போக முடியாது. இதே faith-ஐ வச்சு என்னால அமெரிக்காக்கு போக முடியாது. இதே faith-ஐ வச்சு என்னால எங்கேயும் போக முடியாது. Because this faith for today. இந்த விசுவாசம் இன்னைக்கு மாத்திரம் தான், நாளைக்கு கிடையாது. அப்ப நாளைக்கு என்ன faith வேற. Because dimension and degree சேஞ்ச் ஆகுது. டிகிரி என்பது கோணம். ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ட்ரையாங்கிள், வெர்டிகல் இருக்கா இல்லையா? அதுல காம்பஸ் ஒன்னு இருக்கா, பென்சில் மாட்டி இப்படி போடுறது, டயாகிராம் எல்லாம் வரைவோம்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய கூடாது தெரியுமா? யாரோடையும் உங்களை வச்சு என்ன செய்ய கூடாது? ஒப்பிட கூடாது. நீங்க தான். அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. நோ, அவனுடைய டைமென்ஷன் வேற, உங்களுடைய டைமென்ஷன் வேற. அவனுக்கு பணம் கிடைச்சிருச்சு, எனக்கு பணம் கிடைக்கல. நோ, அவனுக்கு கிடைச்சதே உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது.
யார் விரும்பணும்? நான் விரும்பணும். அவன் விரும்பினது நம்ம இடத்துல வரக்கூடாது. நம்ம பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுமா? மத்தவனை குறிச்சு பேசுறது நம்பர் 1. நம்பர் 2, மத்தவனை குறிச்சு நினைக்கிறது. நம்பர் 3, அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் எல்லாம் உங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் உங்க கிட்ட இருக்கும். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் உங்க கிட்ட வராது. பிகாஸ் நீங்க டைமென்ஷனை மாத்துறீங்க. ஈவன் அவங்க கிட்ட பணம் இல்லனா உங்க கிட்ட என்ன இருக்காது? உங்க கிட்ட என்ன இருக்காது? அவங்க கிட்ட தரித்திரம் இருந்துச்சுன்னா உங்க கிட்ட என்ன இருக்கும்? அவங்க கிட்ட வியாதி இருந்துச்சுன்னா உங்க கிட்ட என்ன இருக்கும்? ஏன்? என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணினதுனாலே உங்கள் விசுவாசம் தோற்று போகிறது. அவன் இடத்துல இருக்கிற எல்லா கிரியைகளும் வந்து உங்களை ஜெயித்து விடுகிறது. ஆனால் இன்னைக்கு கடவுளுடைய தீர்க்கதரிசியா இங்க நிக்கிறேன். இன்னைக்கு அத்தனை துஷ்ட கிரியைகளும் உங்களை விட்டு நீங்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய விசுவாசம் அவர் இப்பொழுதே உங்களுடைய விசுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பாராக இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க, I receive my faith. because இது யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டது? சொல்லுங்க, எனக்காக. அப்போ prophet என்னுடைய designed faith எனக்கு வேணும்ன்றவங்க எத்தனை பேர்? receive it in the mighty name of Jesus. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு இவர் பிரார்த்தனை பண்ணா நடக்கும், இவர் பிரார்த்தனை பண்ணா நடக்கும், இவங்க பிரார்த்தனை பண்ணா இவங்க நான் சொல்லட்டுமா? யார் பிரார்த்தனை பண்ணாலும் எதுவும் நடக்காது except the prophet. prophetக்கு தெரியும் எப்படி டிசைன் பண்ணனும்னு. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், நாகமான். அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், நாகமான். ஏன்? because dimension வேற, faith வேற. Weymouth New Testament WNT அல்ல சொல்லுது பாருங்க, allotted faith. எங்கூட இருக்கீங்களா? நம்பர் 1 என்ன? கடவுள் நமக்காக என்ன பண்ணிருக்காரு? faith டிசைன் பண்ணிருக்காரு. அப்ப இந்த ஷர்ட் எனக்காக டிசைன் பண்ணல, வேற ஒருத்தருக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஆனா இதே டைலர்ஸ் இருக்காங்க, ரைட்? நீங்க அங்க போனீங்கன்னு வெச்சுக்கோங்க, நீங்க எந்த ஷர்ட்டை சூஸ் பண்றீங்களோ நல்லா கவனிங்க. நீங்க சூஸ் பண்ணிட்ட பிறகு அவங்க உங்களுடைய ஷர்ட்டோட சைஸ் எடுப்பாங்க. தட் மீன்ஸ் மெஷர்மென்ட் வச்சு உங்களுடைய உடம்பு அளவை. ஏன் உங்க உடம்பு அளவை எடுக்கறாங்கன்னா உங்க உடம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஷர்ட் என்ன செய்ய முடியும். இப்போ இதை ஏன் சைஸுக்கு தைக்கல, யாரோ சைஸுக்கு தைச்சதை நான் போட்டு வந்ததுனால இது எப்படி இருக்கு? ஃபிட்டா இருக்கா? இல்ல, தொலன்னு இருக்கு. நல்லா இருக்குங்க. இங்க கவனிங்க, கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல. கரெக்ட் ஃபிட் இருக்காது. இது ஃப்ரீ ஃபிட். இதே ஏன் உடம்பு அளவை எடுத்தாங்கன்னா, என் ஷோல்டர், என்னுடைய கை, என்னுடைய ஹிப், என்னுடைய நீளம் இதெல்லாம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஷர்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதே போலதான் உங்களுக்கும் விசுவாசம் அளந்து வச்சிருக்காரு. அதனாலதான் உங்க அளவின்படி, யார் அளவின்படி? சொல்லுங்க, என் அளவின்படி. இப்ப என்னுடைய மெஷர்மென்ட் ஆஃப் ஃபெய்த் எங்க? என் மெஷர் ஆஃப் ஃபெய்த் எங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? யார் டிசைன் பண்றா? God is a designer. இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்றேன், உங்களுடைய டிசைன்ட் ஃபெய்த் இப்பொழுதே இந்த சர்வீஸ்ல ஆக்டிவேட் ஆகட்டும், இந்த மீட்டிங்ல ஆக்டிவேட் ஆகட்டும், இப்பொழுதே டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகட்டும் இயேசுவின் நாமத்திலே. கொடுங்க பார்க்கலாம். 1 3 go. For through the authority graciously given to me, I warn every individual among you not to value himself unduly, but to cultivate sobriety of judgment in accordance with the amount of faith which God has allotted to each. நான் போய் சொன்னா அப்ப God என்ன செஞ்சிருக்காரு? ஒவ்வொருத்தனுக்கும் அலாட் பண்றார். அப்ப இன்னைக்கு என்னுடைய அலாட்மெண்ட் ஃபெய்த் யாருக்கெல்லாம் வேணும்? நான் ஃபெய்த்னா விசுவாசம் தான் நினைச்சேன், இதெல்லாம் தனித்தனியா வச்சுக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு வச்ச ஃபெய்த் எங்க அம்மாவுக்கு வைப்பாரான்னு கேட்டா கிடையாது. ஏன்னு கேட்டா என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய அம்மாவுடைய ஆன்மாவும் வேற. இப்போ எங்க 2 பேருக்கு வச்சிருக்கிற ஃபெய்த் என் தம்பிக்கு வைப்பாரான்னு கேட்டா வைக்க முடியாது. பிகாஸ் என் ஆன்மா வேற, அவங்களுடைய ஆன்மா வேற. அப்போ 3 பேருக்கும் ஆன்மா வேறுபடுகிறது. ஆமா, ரைட்? அகைன் கொடுங்க பார்க்கலாம். For through the authority graciously given to me, I warn every individual among you not to value himself unduly, but to cultivate sobriety of judgment in accordance with the amount of faith which God has allotted to each one. அப்போ என்ன செய்யுது? விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கு அலாட்மென்ட் பண்ணப்படுது. is a amount of faith. அப்போ இன்னைக்கு என்ன செய்யப்படுது? உங்களுடைய faith அலாட்மென்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு அலாட் ஆகட்டும், இன்னைக்கு அலாட்மென்ட் பண்ணப்படட்டும். as a prophet நான் வேண்டிக் கொள்றேன், இன்னைக்கு உங்களுடைய faith அலாட்மென்ட் ஆகட்டும். நீங்க நாகமானுக்கு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, அவருடைய faith எப்படி அலாட்மென்ட் பண்ணப்படுது தெரியுமா? தண்ணிக்குள்ள எத்தனை தடவை? 7 தடவை. சார் நம்பல. நம்பினாரா? என்னடா என் ஊர்ல இல்லாத தண்ணி இந்த ஊர்ல வருதா? நான் ஆல்ரெடி குளிச்சிட்டு தானே வந்தேன். எத்தனை பேர் கால்ல சிலோவம் வாட்டர் வச்சு என்ன வரும்? பணம் வரும். because it's allotted. God என்ன பண்ணிட்டார்? நீ சிலோவம் வாட்டர் வச்சு நீ குளிக்கிறப்ப பணம் வரும். God allotted that faith. இந்த வாரம் ஒரு நபர் டெஸ்டிமோனி சொன்னார், prophet நீங்க சொன்னீங்க, நான் என்ன செஞ்சேன்? குளிச்சேன், ஆயில ஸ்ப்ரே பண்ணி என் உடம்புல இருக்கிற எல்லா சோரியாசிஸும் என்ன ஆயிடுச்சு? ஈவன் தழும்பு கூட இல்ல. because God என்ன பண்ணிருக்கார்? அந்த faith-ஐ அலாட் பண்ணிருக்கார். he obeyed the instruction. அவர் கீழ்ப்படிஞ்சாரு. அவர் போய் ஒரு நாள் தவறாம 7 நாள் குளிச்சாரு. குளிச்ச உடனே அவர்கிட்ட இருந்த சோரியாசிஸ் அவரை விட்டு போயிடுச்சு. ஈவன் தழும்பும் இல்ல. அனாயிண்டிங் வாட்டரை வச்சு யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ as a prophet I declare பண்றேன், money allotted by God, faith of money allotted by God அது வரட்டும், இப்பொழுதே வரட்டும். சொல்லுங்க, I receive the allotment.
கடவுள் அப்ப என்ன செய்யறாரு? இதை டிசைன் பண்றாரு. நம்ம நினைக்கிறோம் ஓ ப்ராஃபட் நீங்க சொன்னீங்க நான் வந்துட்டேன். நோ, நீங்க God இன்னைக்கு உங்களை அலாட் பண்ணிருக்கார். You just see again அந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். Which God has allotted to each One. with the amount of faith which God has allotted. நான் போய் சொன்னேனா? அப்ப விசுவாசம் வேறுபடுதா? விசுவாசம் வேறுபடுதா? ஹீலிங்க்கு டிஃபரண்ட் ஃபெய்த், டெலிவரன்ஸ்க்கு டிஃபரண்ட் ஃபெய்த், பணத்துக்கு டிஃபரண்ட் ஃபெய்த், பிரேக் த்ரூக்கு டிஃபரண்ட் ஃபெய்த். ஒரே விசுவாசத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இன்னைக்கு வேற விசுவாசம், நாளைக்கு வேற விசுவாசம். இஸ் a measurable. அளந்து தான் கொடுப்பாரு. அவனுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டபடியே. வசனம் வந்துச்சா? தமிழ்ல மாத்திரம் கொடுக்க முடியுமா பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன? எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அளக்கப்பட்டிருக்கிற கிருபை. நம்பர் 1 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. தட் மீன் பர்టిక్యులர் அவருக்கு மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கிருபை அருளப்பட்டிருக்கு. அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெபிக்கிறப்போ எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் கிருபையும் வருவதாக. அப்ப இன்னைக்கு நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் இந்த இடத்தை விட்டு போகும்போது அல்லது இந்த பிரேயர் முடியும் போது உங்களுக்கு அருளப்பட்ட கிருபை உங்களிடத்துல வரட்டும். இந்த கிருபை வந்தாதான் அடுத்து என்ன வரும்? விசுவாசம். அது எப்படி மெஷரபிள்? அங்க பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவன் ஆனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல். என்ன செய்யக்கூடாது? தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல். இதுக்கு அப்புறமா தான் விசுவாசமே வரும். அங்க பாருங்க. அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. நான் போய் சொன்னேனா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசத்தை கடவுள் என்ன செஞ்சிருக்காரு? அளந்து தான் கொடுத்திருக்காரு. நான் யாரையும் மிஞ்சி என்ன செய்யல, எண்ணல. அதனால கடவுள் என்ன செஞ்சிருக்காரு? எனக்கு என் அளவை கொஞ்சம் ஏத்தி கொடுத்திருக்காரு. இதே நான் வேற யாரையாவது குறிச்சு என்னன்னா என் விசுவாசம் என்ன ஆயிடும்? மெஷர் கம்மி ஆயிடும். மேட்டர் என்னன்னா அங்க எதை வச்சு சூட்சமமா எதை வச்சு கண்ட்ரோல் பண்றாருன்னா எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல். இதுதான் சூட்சமம். நீங்க வேற யாரையாவது எண்ணனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் போயிடும். உங்க மெஷர் கம்மி ஆயிடும். உங்களால எதையும் செய்ய முடியாது. அப்ப நீங்க நினைக்க வேண்டியது யாரை? சொல்லுங்க. என்ன? இப்ப யாரை நீங்க நினைக்கணும்? சொல்லுங்க. என்ன? அதுக்கு அடுத்தது தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த. எப்பவுமே நான் குழப்பத்துல தான் இருப்பேன். காலையில எழு குழம்பி போயிருக்கிறது, சாயந்தரம் நானே ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன். நீ குழப்பத்துல இருக்கிறப்ப விசுவாசம் எங்க கிரியை செய்யும்? நீ எதுல இருக்க? இது செய்யலாமா, அது செய்யலாமா, அது செய்யலாமான்னு தெரியல. ப்ராஃபட் எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை எனக்கு வந்து சேரணும் அப்படின்றவங்க இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்யறேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த பைபிள்ல எல்லாமே தனித்தனி நபருக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தப்பு பண்ற இடம் எங்கன்னா தாவீத போல நீ நடந்து ஊழியம் செய்வேன். அப்படி தாவீது எங்க ஊழியம் செஞ்சார்? ஒரு நாள் ஒரு ப்ராஃபட் அவர் ப்ராஃபஸி பண்றார். ஒரு ப்ராஃபட் ப்ராஃபஸி பண்றார். நீ தாவீத போல நடந்தே ஊழியம் செய்வேன். நான் கொஞ்ச நேரத்துல பைபிள் காலேஜ்ல கூட இப்படி சொல்லி கொடுக்கல. தாவீது எங்க ஊழியம் செஞ்சான்? அவனே மத்தவன் ஆளை தூக்கிட்டுக்கும் ஒவ்வொருத்தனை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எங்க ஊழியம் செஞ்சான்? ஓ அப்ப ஊழியமே இதுதானா? அவன் மத்தவன் தூக்குறது தான் ஊழியம். அது என்ன? எதை? அதையே அவர் ஒரு சர்வீஸா வச்சு பண்ணிருக்காரு. முதல் ப்ராஃபஸி எப்படி வருதுன்னு முதல்ல பாருங்க. அவர் சொன்னாருன்னா இவங்களும் என்ன பாபா பாபா எந்த பாபாவும் இல்ல. முதல் கவனிங்க. முதல் ப்ராஃபஸியே கவனிங்க. இந்த சொன்னாரு கடவுள் ஆபிரகாமை போல பிளஸ் பண்ணுவாரு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ஓகே தென் இவர் ரெடி ஆயிட்டாரு. டென்ட் அவருடைய வீட்டை காலி பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா போறதுக்கு ஊரா இவர் போக போறாரு. அதே போல நடந்துச்சு. என்னது? ஊரா போனார். ஒரு நாள் மீடியா டீமுக்கு கால் பண்றாரு. ப்ராஃபட் பேசணும். அவர்கிட்ட பேசணும்னா ஒன்னா ஜூம் இல்லனா ஒன் ஆன் ஒன் எப்படி பேசணும்? பணம் கட்டி பேசணும். சரி ரைட் நான் வரேன். வந்தாரு. கடவுள் காமிச்சாரு இவன் மேல ஆபிரகாமுடைய பிளஸிங் வச்சிருக்கான் ஒருத்தன். நான் அதை ரிவோக் பண்ணேன். மீன் அதை என்ன செஞ்சேன்? கட் பண்ணி விட்டேன், துண்டிச்சு விட்டேன். உடனே அவருக்கு சொந்த வீடு காட் டிசைன் பண்ணப்பட்டபடி அவருக்கு கிடைச்சது. இன்னைக்கு as a prophet நான் நிக்கிறேன். வேறொருத்தருடைய உணர்வுகள் எதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ இப்பொழுது அது ரிவோக் ஆகட்டும். சொல்லுங்க I revoke it in the mighty name of Jesus. நீங்க மத்தவன போல ஆக தேவையில்லை. நீங்களா இருங்க. உங்களுக்குரிய டிசைன்ட் ஃபெய்த் உங்களுக்கு அலாட்மென்ட் பண்ணப்பட்டது. Oh my God. ஈவன் இதுல இன்னொன்னு இருக்கு good sense. ஈவன் இதுல இன்னொன்னு இருக்கு. என்னது? good sense. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதே போதும் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போலாமா? ஒரு 15 minutes. Prophet சூடா இருக்கு. It's okay. Okay 15 minutes. Prophet நான் ரெடி. இன்னைக்கு என்னுடைய ஃபெய்த் என்னிடத்துல வர்றதுக்கு ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல உங்க விசுவாசம் என்னன்னு. நம்ம மத்தவங்க விசுவாசத்துக்குள்ள போக தேவையில்லை. பாரப்பட்டோ என்ன சொல்றது? வியாகுலப்பட்டோ வருத்தப்பட்டோ கண்ணீர் பட்டோ நோ ரிலாக்ஸ். ப்ராஃபட் இங்க நான் இருக்கேன். எல்லாம் வல்ல இறைவனும் இருக்கிறார். இன்னைக்கு பிரார்த்தனை செய்யற உங்க விசுவாசம் உங்க இடத்துல வரட்டும். அப்ப இன்னைக்கு உங்களுடையது. அப்ப உங்க இடத்துல வந்து சேரட்டும். சொல்லுங்க என்னுடையது என்னிடத்துல வந்து சேரட்டும். எத்தனை பேருக்கு ஆசை? இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்யறேன். இறைவனுடைய சக்தி அபரிவிதமா உங்களிடத்துல வெளிப்படும். நான் மீண்டும் சொல்றேன், இறைவனுடைய சக்தி இன்னைக்கு அபரிவிதமாய் உங்களிடத்துல கிரியை செய்யட்டும்.